பிசைஞ்சு வச்ச parchment icing. கிளாட் ரேப்பில் சுற்றி வச்சாலுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னம் இன்னொரு தடவை நல்லா பிசையணும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு கோழி குஞ்சு முதல்ல செய்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு எடுத்து நாங்கள் கலர் பண்ணிக்கணும். ஸோ நான் இதில் அரைவாசி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஐசிங் வந்து எங்களுக்கு சில முட்டைகள் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது நான் இன்னொரு தடவை இந்த கிளாட் ரேப்லேயே நான் சுற்றி வச்சுருவேன். ஸோ இதுக்கு வந்து எல்லோ கலர் நாங்கள் சேர்க்கணும். இந்த கலர்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துகிறப்ப ஒரு க்ளவுஸ் போட்டுட்டிங்கன்னா நல்லது. ஸோ ஜஸ்ட் ட்ராப் ஆஃப் எல்லோ கலர் பாருங்கள். இது வந்து லிக்விட் கலர். ஸோ இது வந்து கடைகளில் உங்களுக்கு ஈஸியாக வாங்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒரு போர்ஷன் எடுத்து ஸோ இப்போ அந்த கோழி கொஞ்சம் நீங்கள் ஷேப் பண்ணுறப்ப வந்து நீங்கள் க்ளவ்ஸ் போட முடியாது. ஏன்னா அந்த க்ளவ்ஸில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து அதில் விழுந்துடும். ஸோ அதனால் நான் அதை கலட்டிடுவேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், க்ராக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இட் லுக்ஸ் ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த நான் எப்படி இது செய்கிறேன்னு பாருங்கள். இந்த மேல் பகுதியை கொஞ்சமாக அப்படி நீங்கள் பிஞ்ச் பண்ணணும். அதாவது கோழி குஞ்சுடைய தலைப்பகுதி. பாருங்க, இப்படி இருக்கணும். மேல் பகுதி சின்னதாகவும் கீழே பெருசாகவும் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் நல்லா ஸ்மூதுன்னு பண்ணணும். விரலாலேயே நல்லா ஸ்மூத்தாக்கிக்கணும், மார்க்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, இந்த பகுதியில் வாய்ப்பகுதி இது இன்னொரு தடவை நீங்கள் பிஞ்ச் பண்ணணும். இப்படி தான். ஸோ பிஞ்ச் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அந்த கோழி குஞ்சுடைய அந்த சொண்டு பாருங்கள் அழகாக வருது. ஸோ அதுவும் வந்து சுற்றி வர அந்த பிஞ்ச் பண்ணுறப்போ அந்த விரல் மாக்கெல்லாம் இதில் விழும் கண்டிப்பாக. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இல்லாமல் ஆக்கிறோம், ஸ்மூதன் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் இவ்வளோ ஜோராக கோழி கொஞ்சம் உட்காந்துருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை நீங்கள் செய்யலாம். இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன்னா, இதை அப்படியே பிளேட்டில் வச்சு காய வைக்க போகிறேன். அந்த பிளேட்டில் காய வைக்கிறதுக்கு முன்னே பிளேட்டில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுங்க, இல்லைன்னா அது வந்து அப்படியே ஒட்டிடும் அதில். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்த்தீங்க, இட்ஸ் வெரி ஈஸி. என்ன கைக்கு கொஞ்சம் பழக்கம் வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த கலர்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னே இதை வந்து நீங்கள் செய்து காய வச்சிடணும் நல்லா. இந்த கண்ணும் அந்த சொண்டு அவ்வளோதான் தேவை இருக்குது நாங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த சொண்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன எடுக்கணும்னா, எங்களுக்கு தேவை வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் கலர். ஸோ அதுக்கு வந்து எல்லோ கலர் இப்படி ஒரு ட்ராப் போடுறேன். இதில் இந்த ரெட் கலர் நான் இதில் எடுக்கிறேன். அந்த ரெட் கலரை வந்து நான் ஒரு ப்ரஷ்ஷோட பின் பக்கத்தால் தான் எடுத்து போடுறேன். நான் ஒரு ட்ராப் எடுக்கணும், அது போடுறேன். ஸோ இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் எல்லோவுக்கு ஆரஞ்சு கலர் வரும். பாருங்கள், இது மாதிரி ஒரு மெல்லிய ப்ரஷ் வேணும். ஓகே, இப்படி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து எப்பயுமே தண்ணி வச்சுருங்க. எப்பயும் பெயிண்ட் பண்ணுறப்போ வந்து தண்ணி வந்து இருக்கணும். இதை கொஞ்சமாக தொட்டு முதல்ல இந்த கோழி குஞ்சோட இந்த பீக்ஸ் சொண்டு அதை வந்து நாங்கள் கலர் பண்ணுவோம்.
ஒன்று ஒன்றா பண்ணலாம். பாருங்க. ஸோ கோழி குஞ்சினுடைய அந்த சொண்டு. ஸோ இதே போல் மற்ற ரெண்டையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்கிறதாக இருந்தால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் செய்து வைக்கணும். அப்போ தான் இது காயும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பெயிண்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து கண் வைக்கணும். ஸோ இது பாருங்கள் பிளாக் கலர். ஸோ இந்த பிளாக் கலரை வந்து முதல்ல நீங்கள் கொஞ்சமாக இதில் அந்த எடுத்து போட்டு கரைச்சிக்கணும். எங்களுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். ஸோ அவ்வளோ எடுத்தால் போதும். ஸோ இந்த பிளாக் கலர், இந்த கலர்ஸை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு நான் சொல்லலை. இப்படி பேஸ்டாக இருக்கிற கலர்ஸ், இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். உங்களுக்கு இது நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சது உபயோகப்படுத்தலை. ஏன்னா பிளாக்ன்றது வந்து நாங்கள் அநேகமாக உபயோகப்படுத்த மாட்டோம். இப்போ கலர்ஸை பற்றி, கேக் டெக்கரேஷன்ஸை பற்றி, இன்னும் சில பொருட்களை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஈஸ்டர் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஈஸ்டர் கேக்கை நான் செய்கிறேன். இது செய்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மிகுதி என்ன பொருட்கள் அதை பற்றி சொல்லணுன்றது நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். ஸோ இப்படி வர்ற பிளாக் கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகும். கொஞ்சமாக தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது போய் ஒட்டும். ஸோ இதுக்கு நான் எடுக்க போகிறது வந்து ஒரு டூத் பிக். ஏன்னா அந்த கண் இருக்கிற இடத்த வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இதால் பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கே தான் இருக்கும் கண். பாருங்க, இப்படி சின்னதாக இதால் ஒரு மார்க் போட்டுக்காங்க. அதே போல் இதுலேயும் போட்டுக்காங்க. இதுலேயும் போட்டுருவோம். ஸோ இதை கூட நாங்கள் இந்த துப்பிக்காலே செய்யலாம். ஆனால் ரொம்ப கவனமாக செய்யணும். இது வந்து இப்படி நீட்டாக வர்றதுக்கு நீங்கள் இந்த டூத்பிக் தான் நீங்கள் இதில் உபயோகப்படுத்தணும். இது ஒரு டெயின்டியான கேக். இது வந்து நீங்கள் ஈஸ்டருக்கு செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணுறவங்க வந்து எனக்கு ஒரு படம் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம் கண்டிப்பாக. பாருங்க. ஓகே, மீதமாக இருக்கிற ஐசிங்கில் நான் என்ன செய்ய போகிறேன்னா முட்டை. அதாவது இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வெறும் கோழி குஞ்சு அண்ட் முட்டை. ஏன்னா அது ஈஸ்டருக்காக செய்கிறபடியாக இட்ஸ் ஸ்பெஷல். 6 கலர்ஸில் வந்து நாங்கள் செய்யலாம். எக் செய்தால் அந்த கேக் வில் பி நைஸ் அண்ட் கலர்ஃபுல். ஸோ இதை வந்து பாருங்கள், 6 பகுதியாக நாங்கள் பிரிக்கணும். ஸோ இந்த எல்லோ கலர் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் நாங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் செய்ய போகிறது வந்து எல்லோ, பிங்க், ஆரஞ்ச், ப்ளூ, க்ரீன் அண்ட் ஒயிட். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த ஐசிங்கை வந்து இப்படி வெளியில் திறந்து வச்சா இது காஞ்சி போகும். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன்னா இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நான் வைக்க போகிறேன் கலர்ஸை போட்டு. ஸோ இது எல்லோ கலர் வச்சதை மூடிடுங்க, அப்போ காயாது. ஸோ ஆரஞ்சுக்கு வந்து எல்லோ அண்ட் ரெட் தான் காம்பினேஷன். பாருங்கள், எல்லோ கலர் அண்ட் ரெட். கொஞ்சமாக ரெட் போடுறது, இல்லைன்னா ரொம்ப டார்க் ஆரஞ்சு வந்துடும். உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் கலர் செய்யணும்னா நீங்கள் செய்யலாம். அதாவது மாப் கலர் அது கூட அழகாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட் பிங்க் இது. அடுத்தது வந்து
க்ரீன், இது ப்ளூ. ஸோ இந்த எக்ஸ் வந்து நீங்கள் செய்கிறது உங்களுடைய கேக்குடைய சைஸை பொறுத்து இருக்குது. அதாவது பெரிய கேக்காக இருந்தால் நிறைய எக்ஸ் வேணும், இப்போ சின்ன கேக்காக இருந்தால் கொஞ்சம் எக்ஸே போதும். அண்ட் ஆல்சோ நீங்கள் டெக்கரேட் பண்ணுற விதத்துலையும் இருக்குது கேக்கு. எக்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கூட நீங்கள் செய்யலாம். பாருங்கள், நல்லா இதை ஸ்மூத்தாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு பக்கத்தை வந்து கொஞ்சம் நெரோ பண்ணணும். இப்படி பாருங்க, இப்படி ரோல் பண்ணுறப்ப முட்டை ஷேப்பில் அதுதான். ஏன்னா இதே மாதிரி நீங்கள் மற்ற கலர்ஸையும் செய்யலாம். செய்து அப்படியே நீங்கள் காய வச்சுருங்க. இது ஒரு 2 டேஸாவது காயணும், காய்ஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதே போல் இந்த எல்லா கலர்ஸையும் நீங்கள் செய்யலாம். பாருங்கள், ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் தயாராகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் இப்போ காய விடணும். காய விட்டதுக்கு தான் நீங்கள்